வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இந்திய அரசியலமைப்பு பற்றிய 5 வினாக்கள் இதோ உங்களுக்காக. முதல் வினா: இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றவர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றவர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக பொறுப்பேற்றவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக பொறுப்பேற்றவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது எழுதி முடிக்கப்பட்டது? 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது எழுதி முடிக்கப்பட்டது? 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 1950 ஜனவரி 26. இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த 5 வினாக்களுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.